ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே கிச்சன். இன்றைக்கி நாம் ஈஸியாக ஒரு ஓரியோ கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓரியோ பிஸ்கட் கேக் பண்ணுறதுக்கு நான் 2 ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். இப்போ 2 பிஸ்கட்டையுமே ஓப்பன் பண்ணி அதோட பிஸ்கட் தனியாக க்ரீன் தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் தனியாக பிஸ்கட் தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம வந்து க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த பிஸ்கட்டை வந்து அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாக பவுட்ராக்கி எடுத்தாச்சு. அவ்வளோ சூப்பராக பவுட்ராக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இனி இதில் வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு முட்டை ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை கூட. இப்போ இது கூட தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பொடி சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி பிஸ்கட்டில் சுகர் இருக்கும், ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது கூட இப்போ கொஞ்சமாக பேக்கிங் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் பேக்கிங் பவுட்ரு. இதையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் சூப்பராக வருது. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் கேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பட்டர் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் மேலே, அதுக்கு மேலே நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா கேக் மிக்ஸை ஊற்றிடலாம். பாருங்கள்,
பாருங்கள் எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. இப்போ இதில் பபிள்ஸ் மாதிரி லேஸாக இருக்கும். ஸோ இது லேஸாக ஷேக் பண்ணி விட்டால் போதும். அவ்வளோதான். உள்ள பபிள்ஸ் மாதிரி இருந்தது எல்லாமே உடஞ்சிருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். கேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே கேக் எடுத்து வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சிங்கை எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போது இது கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்படி மூடி வச்சிடலாம். ஒரு 45 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சு செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு குச்சி வச்சு பாருங்கள், குச்சியில் ஒட்டவே இல்லை, நல்லா வெந்திருக்கு. பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், ஆறிடட்டும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஆறிடட்டும். அதுக்கப்புறமா இந்த கேக்கை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் சூடு ஆறிடுச்சு. சைடில் ஓரமாக லேசாக கட் பண்ணி விட்டு அதை அப்படியே வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ அந்த பட்டர் பேப்பரை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் கேக் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள் கேக்குக்கு மேலே ஓரியோலேருந்து எடுத்த க்ரீமை வந்து கொஞ்சமாக மில்க் சேர்த்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கொஞ்சமாக உலர் திராட்சையும் போட்டிருக்கேன். இந்த கேக் வந்து ஈஸியாக செய்யலாம். அதுவும் ஒரு வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸுக்குள்ளாடியே வெந்துடும். 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸுக்குள்ளாடியே வெந்துடும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.